Dear students, இன்னைக்கு ஹெலன் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.5ல 8th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இதில் 3 சம்ஸ் இருக்கும். இந்த 3ல் கண்டிப்பாக ஒன்று உங்களுக்கு அங்கே எக்ஸாம்ஸ்க்கு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 3 சப்டிவிஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்டிவிஷன்ஸ் தான். ஸோ ஈஸியானது தான், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் கவனிங்க. f(x), g(x), h(x) 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன ஷோ பண்ண சொல்லுவாங்க, இதில் ஆன்சரே கொடுத்துட்டாங்க. என்னென்னா 2 சைடுமே ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சைடை நம்ம செக் பண்ணணும், இந்த 2 சைடு ஈக்குவலா அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்னு ஃபைன் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, f காம்போசிட் g காம்போசிட் h. நம்மளால மொத்தமாக 3ஐயும் ஃபைன் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ மட்டும் ஃபைன் பண்ணுவோம். f காம்போசிட் g ஈக்குவல் டு, இது என்னென்னு எடுப்போம், f காம்போசிட் g ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்போமா. ஸோ விச் ஈக்குவல் டு f, இந்த ஃபங்க்ஷன் உள்ளே போகுமா, f ஆஃப் g ஆஃப் எக்ஸ்ன்னு எழுத போகிறோம். ஸோ விச் ஈக்குவல் டு f ஆஃப் g ஆஃப் எக்ஸ்னோட ஃபங்க்ஷன் என்னது, 3x + 1. 3x + 1. ஸோ விச் ஈக்குவல் டு, நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, f ஆஃப் x தான் நம்மளுக்கு தெரியும். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 3x + 1. அப்போ எக்ஸ் இருக்கிற வேண்டிய இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா, 3x + 1. ஆல்ரெடி இங்கே கொஷினில் 3x + 1 -1 இருக்குது. அப்போ அந்த -1ஐயும் போடணும். அப்போ +1 -1 என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ therefore which equal to 3x மட்டும் இருக்கும். இதுதான் f காம்போசிட் g. நம்மளுக்கு தேவை f காம்போசிட் g காம்போசிட் h. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னென்னு எழுதணும், எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அப்போ f காம்போசிட் g காம்போசிட் h ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா. ஸோ விச் ஈக்குவல் டு, நம்மளுக்கு ஆல்ரெடி f காம்போசிட் தெரியும். இப்போ h ஆஃப் எக்ஸோட வேல்யூ இருக்கா, இதை நம்ம சேர்த்து விடணும். அப்போ h ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, f காம்போசிட் g. இதை உள்ளே ஜாயின் பண்ணி விடணுமா, அந்த ஆஃப் எடுத்துகிட்டு ஆஃப் h ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. இதில் இருக்கிற அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். ஸோ விச் ஈக்குவல் டு, ஸோ f காம்போசிட் g h ஆஃப் எக்ஸோடது என்னென்னு கொடுத்துருக்காங்க, x² கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஆல்ரெடி நம்மளுக்கு f காம்போசிட் g ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு தெரியும், 3xன்னு தெரியும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, x². அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும், x². ஸோ விச் ஈக்குவல் டு 3x². இதுதான் f காம்போசிட் g காம்போசிட் h. ஒன்றுமே கிடையாது, f காம்போசிட் h ஆஃப் x கொடுத்துருக்காங்க. h ஆஃப் எக்ஸுக்கு பதில் இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். h ஆஃப் எக்ஸுக்கு பதில் நம்மளுக்கு ஆல்ரெடி 3 f காம்போசிட் g கண்டுபிடிச்சிருக்கோம். f காம்போசிட் g ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x. நம்மளுக்கு இங்கே எக்ஸுக்கு பதில் x² கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் x² சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ 3x² வந்துடும். இதுதான் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ இது ஃபைன் பண்ணிவிட்டோம். நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன தான் வரணும், இதுதான் வரணும். வந்துச்சுன்னா உங்கள் ஆன்சர் ரைட்டு, வரலன்னா நீங்கள் போட்டு தப்புன்னு அர்த்தம். இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, f காம்போசிட் g காம்போசிட் h இருக்குது. அப்போ இதுவும் அதே மாதிரி தான், நம்மளுக்கு 2 ஃபங்க்ஷன் தான் தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு g காம்போசிட் h எடுத்துக்குவோம். g காம்போசிட் h ஈக்குவல் டு g காம்போசிட், நம்ம என்னென்னு எழுதணும், ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். அடுத்து இந்த ஆஃபை உள்ளே கொண்டு போயிடுவோம். ஸோ g ஆஃப் h ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ விச் ஈக்குவல் டு g ஆஃப் h ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, x². நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், g ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் தெரியும், 3x + 1. இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, x². அப்போ எக்ஸுக்கு பதிலாக இருக்கிற இடத்துல என்ன போடணும், x². for 3x² + 1. நம்மளுக்கு g காம்போசிட் h கண்டுபிடிச்சோம். ஆனால் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, f காம்போசிட் g காம்போசிட் h கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன ஃபங்க்ஷனாக வந்துருச்சு, f ஆஃப் g காம்போசிட் h ஃபங்க்ஷனாக வந்துருச்சு. ஸோ f ஆஃப் g காம்போசிட் ஹோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், என்னது 3x² + 1ன்னு தெரியும். நம்மளுக்கு ஆல்ரெடி f ஆஃப் x ஈக்குவல் டு என்ன வேல்யூன்னு தெரியும், x - 1. இங்கே x - 1 தெரியும். எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்குது 3x + 1. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 3x² + 1. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 3x² + 1 தானே. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு -1 இருக்கா, ஸோ -1. இங்கே என்னென்னா ப்ளஸுக்கும் மைனஸுக்கு என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், 3x² மட்டும் இருக்கும். அப்போ இங்கே என்ன எழுதியிருக்கோம், ரைட் ஹேண்ட் சைடு f காம்போசிட் g காம்போசிட் h ஈக்குவல் டு 3x². இது நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்குவோம். இதை கன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கன்க்ளூட் பண்ணக்கூடிய பார்ட்டுக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் 1 and 2 இதை எழுதாமல் நீங்கள் வெறும் ஈக்குவல் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா ஃபுல் மார்க் கிடையாது, 4 மார்க் தான் கிடைக்கும். ஃப்ரம் 1 and 2
F composite G composite H equal to F composite G composite H எழுதி hence showed எழுதணும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது நம்ம ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.